ஒட்டுமொத்த பார்வையில் ட்ரம்ப் வருவது அமெரிக்க அதிபராக இன்று பதவியேற்க இருக்கிறார். 47வது அதிபராக வர இருக்கிறார். எனவே அவருடைய அதிபரான ட்ரம்பின் காரணமாக ஒட்டுமொத்த அளவிலே, ஏன்னால் அங்கு வான வெடிக்கையெல்லாம் வெடித்து மக்கள் கொண்டாடுற காட்சியெல்லாம் நமக்கு வந்துட்டு இருக்கு. அந்த காட்சிகள் ஒரு பக்கம் நேற்று இரவு நடந்திருக்கு. அந்த காட்சிகள்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எனவே இந்த சந்தோஷம் அமெரிக்க வாழ் மக்களுக்கு, வெள்ளைக்கார மக்களுக்கு மட்டும்தான் இருக்குமா, இல்ல ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா எப்படி இதை பார்க்கிறது? ஏன்னா ஜெயிச்சிட்டார், அவர் தான் அதிபர். 4 ஆண்டுகளுக்கு யார் என்ன சொன்னாலும் எதுவும் செய்ய முடியாது, அவர் தான் அதிபர். நிச்சயமா அது அமெரிக்க வரலாற்றுல நல்ல அதிபர்கள் இருந்திருக்கிறார்கள், தவறான அதிபர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த தவறான அதிபர்கள் பட்டியலிலே ட்ரம்புக்கு நிச்சயம் இடம் உண்டு முதல் 4 ஆண்டுகள்ல. அது மட்டுமல்ல, இப்போது நான் தான் சொல்றேன், உலகம் முழுக்க பிரெக்சிட்ல ஆரம்பிச்சு, யூரோப்ல ஆரம்பிச்சு, அமெரிக்காவில் ஆரம்பிச்சு, இந்தியாவில் ஆரம்பிச்சு, அடி மனதில் வெறுப்பு அரசியல் இருக்கின்றன அனைவருக்கும். இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவிலே மத்திய அரசிலே சாதிக்க முடியவில்லை. ஆனால் மத்திய அரசு வடக்கு மாநிலம் சார்ந்து வெற்றி பெற்று விட்டன. பெரும்பான்மை மக்கள் அதை ஆதரிக்கவில்லை. சதவீதம் 5 முதல் 7 அல்லது 10 தான் இருக்கும். அதே போலதான் ட்ரம்ப் பதவி ஏற்பது அமெரிக்க மக்களுக்கு, வெள்ளைக்கார மக்களுக்கு, குறிப்பாக நிற சிந்தனை உள்ள, வலதுசாரி சிந்தனை உள்ள, மேம்பாக்கு எண்ணங்களுடைய மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திதான். ஆனால் பொதுவான மக்கள் கருத்து வேறு வழி இல்லாமல் யதார்த்த உண்மையை ஏற்றுக்கொண்டு பழகி கொள்ள வேண்டும். ஆனா முதல் 4 ஆண்டுகள் நீ சொன்னதை நான் பார்த்திருக்கேன், அதே மாதிரி நிறைய நடவடிக்கை எடுத்திருக்காரு. ஆனா இந்த 4 ஆண்டுகள் ஒரு புதிய ட்ரம்ப் வரப்போகிறார் என்றுதான் சொல்லியிருக்காரு. வலுவான இந்தியா, வலுவான அமெரிக்கா என்ற கோஷத்தை முன்வைத்து தான் வந்திருக்காரு. ஒரு வலுவான தலைவராக இருக்காரு அவரு. எனவே ஒரு இந்த 4 ஆண்டுகள் பெரிய மாற்றம் வராதுன்னு எப்படி உறுதியா உங்களால் சொல்ல முடியுது? அது மாற்றம் நிச்சயம் நிறைய மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் அமெரிக்க மக்களுக்கு பிடிக்கும், அதுல மாற்று கருத்து அல்ல. உதாரணமாக, பாலஸ்தீன மக்களுக்கு ரொம்ப ஒரு டஃப்பான டிசிஷன் எடுக்கும் போது அங்க இருக்கிற வெள்ளைக்கார மக்கள் ரசிப்பாங்க. ஏன்னா இஸ்ரேலும் அமெரிக்கா நட்புறவு நாடு, குறிப்பா இஸ்ரேலுக்கு லாபி அதிகம். அதே போல நிறைய இஸ்லாமிய நாடுகளுக்கு ரொம்ப டஃப்பா ஒரு வரி விதிப்பாரு. அதுல அப்ப அவர் எடுக்க போற எல்லா முடிவுகளுமே பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு நல்லதா நடந்தா கூட பொதுவான உலக பார்வை, சமுதாயத்தின் பார்வை, பொதுவான ஜனநாயக தன்மையுடைய பார்வை மக்களுக்கு இது நடக்கிறதே என்று வருத்தப்படுவார்கள். அதுவும் நடக்கும், பொறுத்திருந்து பாருங்க. நாளை நம்ம இது பேச வாய்ப்பு கிடைத்தால், நாளை பேசும் பொழுது கிட்டத்தட்ட 10 எக்ஸிகியூட்டிவ் ஆர்டருக்கு அவர் கையெழுத்து போட போறாரு. என்ன போட போறாருன்னு யாருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அது நிச்சயமா சமுதாயத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும். அது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் பார்ப்போம். ஆனா இந்தியாவுக்கு மீண்டும் ஒரு கேள்வி. ஏற்கனவே கமலா ஹாரிஸ் இருந்தபோது துணை அதிபரா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் இருந்தாங்க. தற்போது ஜேடி வான்ஸ் வந்திருக்காரு. அவர் நேரடியா இந்தியாவோட தொடர்பு இல்லைன்னா அவருடைய மனைவி இந்தியாவோட தொடர்புடையவங்க. எனவே ஜேடி வான்ஸ் வருவது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும்? ஏன்னா துணை அதிபர், அவரும் ஒரு பொறுப்புள்ள ஒரு அதிகாரமிக்க. அதாவது தமிழ்நாட்டிலிருந்து நான் அமெரிக்கா சென்று 25 ஆண்டுகள் ஆனதை போலவே தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் என்று பல்வேறு மாநிலங்களிலிருந்து எண்ணற்ற மக்கள் அமெரிக்கா சென்று குடியுரிமை பெற்று பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள். அதே போலதான் ஜேடி வான்ஸ் தன்னுடைய வகுப்பு தோழியை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஆந்திராவை சேர்ந்தவர். அதனால் இந்தியாவிற்கோ ஆந்திராவிற்கோ எந்த விதமான பலனும் ஏற்பட போவதில்லை. இவன் என் மொழி பேசுகின்ற ஒரு மக்கள், அந்த அம்மா என் மொழி பேசுகின்ற மகிழ்ச்சி அடைஞ்சுக்கலாம் ஒழிய, அந்த அம்மா தமிழ்நாட்டுக்கோ அல்லது ஆந்திராக்கோ வந்தா வரவேற்பு பலமா இருக்கும், அவ்வளவுதானே ஒழிய. அவரோட துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இருக்குல்ல, அவர் பயங்கரமான வலதுசாரி சிந்தனை உள்ள RSS பிஜேபியை போல ஒரு நபர். ஏனென்றால், நீ பெண்ணாக பிறந்து உனக்கு கருத்தரிக்கவில்லை என்றால் நீ ஒரு பெண்ணே அல்ல என்று தவறாக பேசியவர் ஜேடி வான்ஸ். ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல அவர்கள்லாம் கிட்டத்தட்ட மிக மிக எப்படி சொல்வது, ஆங்கிலத்தில் சொல்வதால் வெரி ரேசிஸ்ட் திங்கிங் உள்ள பீப்புள் அவங்கலாம். மகிழ்ச்சியை ஒண்ணு இல்ல. நீங்க சொல்றது நான் முழுமையை ஏத்துக்கிறேன். அவர் அந்த கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஆனா அமெரிக்க வாழ் மக்கள் அதான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உங்க எதிர்த்தரப்பு வாதங்களை புறக்கணித்து விட்டு அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இல்லையா, அதிபராக தேர்ந்தெடுக்காங்க. ஏன்னா அதனால அவங்கதான் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு அவங்கதான் ஆட்சி செய்ய போறாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா மக்கள் சக்தி, மக்கள் தீர்ப்பு தானே. மக்கள் தீர்ப்பு நம்ம மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? நம்ம ஏத்துக்கிறோம். மனவத்தோடு அடுத்த 4 ஆண்டுகளுக்கு அமைதியாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்தியர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நான் உங்க தொலைக்காட்சி மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்திய மக்கள் அமெரிக்காவிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். குடியுரிமை பெற்றிருந்தாலும், நீங்கள் நிரந்தர குடியுரிமை பெற்றிருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம் எதிர்காலத்திலே நாம் பழையபடி ஜனநாயக தன்மையோடு புதிய அரசு அமைந்தவுடன்
நன்றாக இருக்கலாம் ஒழிய அடுத்த 4 ஆண்டுகளுக்கு கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் எனது வேண்டுகோள். அதாவது உங்களுடைய கடைசியா இந்த கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் பதவியேற்க போறாரு. தற்போது அங்க நேரலை காட்சிகள் நமக்கு வர தொடங்கி இருக்கின்றன. பனி கொட்டி கொண்டிருக்கிறது. உள்ள கேபிட்டல் ஹில் என்ற நாடாளுமன்ற கட்டிடத்தில் பதவியேற்க போறாரு அவரு. அந்த பதவியேற்புக்கு பிறகு வெள்ளை மாளிகைக்கு போக போறாரு. அந்த வெள்ளை மாளிகைக்கு போக அந்த பதவியேற்பு விழாவிலிருந்து முன்னாள் அதிபர்கள் பராக் ஒபாமா, ஜார்ஜ் டபிள்யூ புஷ் வரப்போறாரு. அதே போன்று பில் கிளின்டன் வரப்போறாங்க. எல்லாரும் பார்க்க போறாங்க. கமலா ஹாரிஸும் அந்த விழாவில் பங்கேற்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பல இந்தியர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. பல முக்கியமான விஐபிக்கள் அங்கு ஆளுமையில் இருக்க சுந்தர் பிச்சை போன்ற ஆளுமையில் இருக்கக்கூட பல இந்தியர்களாக போக போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கா அடுத்த 4 ஆண்டுகள் எப்படி இருக்கும்? ஜனநாயக பாதையில் மலர்ச்சியா இருக்குமா, இல்ல ஜனநாயக பாதையிலிருந்து பின்னோக்கி போகுமா? ஜனநாயக பார்வை என்றையில் நிச்சயம் பின்னோக்கி செல்லும். ஆனால் பொருளாதார ரீதியாக அமெரிக்காவை முன்னெடுக்க அவர் எல்லா திட்டங்களையும் முன்னெடுப்பார். குறிப்பாக இன்ஃபிளேஷன், எக்கானமி, வீடு வாங்குவது, நல்ல வேலை கிடைப்பது, அங்குள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் வேலை கிடைப்பது என்ற பல்வேறு திட்டங்களை திட்டமிடுவார். அதுக்கான முயற்சி செய்வார். அதுக்கு அப்பாற்பட்டு முன்னேறிய அமெரிக்க நாட்டை பின்தங்கி சிந்திக்க வைப்பார் என்பதுதான் பொதுவான மக்கள் கருத்தாக இருக்கிறது. அதாவது அமெரிக்கா முன்னேறும், ஆனால் பின்தங்கி சிந்திக்கும் கருத்தை முன் வச்சிருக்கீங்க.